கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாவதாக. இந்த புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார். இந்த புதிய மாதத்திற்கு இந்த காலை வேளையில் அதிகாலையில் வந்ததான உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு 91ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை நினைவுபடுத்தினார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் 4 பகுதிகள் இருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு ஒரே ஒரு பகுதியை மட்டும் எடுத்து மீதி உள்ளதை கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை உங்களுக்கு கர்த்தருடைய செய்தியாக கொடுக்கிறேன். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியில். அவன் என்று சொல்லுகிறது கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை காண்பிக்கிறது. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். பாடினது போல நம் முன்னோர்கள் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை அவர் விடுவித்தார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நம்பி அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த நாட்களில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் இறங்கி வந்து தம்முடைய ஜனத்தை விடுவித்தார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவனை விடுவிப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்றார், நான் உங்களை விடுவிப்பேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன் இந்த இடத்துல நான் அதை மெடிடேட் பண்ணும் பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் என்று தேவன் ஆணித்தரமாக, தைரியமாக, வைராக்கியத்தோடு ஏன் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி யோசிக்க ஆரம்பித்த பொழுது, ஏனென்றால் 40ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது நம்முடைய தேவன் நம்மை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நம்மை நிறுத்தி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. 2ஆம் வசனம் பாருங்கள், 42. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயில் கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஆணித்தரமாக நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னால், அவர் நம்மை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தாரா. அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட ஒரு கோபாக்கனின் பாத்திரமாக நாம் காணப்பட்டோம். கர்த்தரோ நம்மில் நினைவு கூர்ந்து நம்மில் அன்பு வைத்து அவருடைய தயவை காண்பித்து நம்மை ராஜாக்களும் நம்மை ராசாரிகளாக மாற்றின மட்டுமல்ல, நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சொல்லுகிறார், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். ஒன்று, உளையான சேற்றிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தார். 2வது, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கு கொள்ளை நோக்கும் நம்மை விடுவித்தார். அன்று தம்முடைய ஜனம் தாசர்களாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற 3 புருஷர்களும் கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைத்தார்கள். என்ன நம்பிக்கை வைத்தார்கள்? இந்த தேவன் எங்களை இந்த அக்கினி சூளையிலிருந்து நடுவிலிருந்து எங்களை விடுவிப்பார். ஒருவேளை அவர் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்று சொல்லி கர்த்தர் பேரில் ஒரு நம்பிக்கை வைத்தார்கள். ஒரு நாள் நம்முடைய தேவன் அவர் பேரில் வைக்கிற நம்பிக்கையை நம்மை வெட்கப்படுத்தவே மாட்டார். நம்முடைய முன்னோர்கள் நம்பிக்கை சங்கீதத்தில் கூட
உம்முடைய முற்பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின் அவர்களை நீர் வெட்கப்படுத்தவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தம்முடைய தாசர்கள் தேவன் பேர்ல நம்பிக்கை வைத்தபடினால் பாருங்க, அக்கினி சூளையானது 7 மடங்கு எரிக்கப்பட்ட பொழுதிலும் கூட அவர்கள் எந்த சேதமுமின்றி அழிவில்லாதபடிக்கு அழகாக பாதுகாக்கப்பட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். அந்த ராஜாவே சொல்லுகிற அளவில் மாறிவிட்டு இவர்களுடைய தேவன் தான் உண்மையான தேவன், இவர்களை நாம் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லுகிற அளவில் சூழ்நிலைகள் மாறுறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமா சொல்லுகிறேன், கர்த்தரை நம்பின தேவ பிள்ளைகள் நாம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டுமல்ல, 4வது, துன்மார்க்கருடைய கரங்களிலிருந்தும் கூட கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது, யாரை அவர் விசேஷமாக விடுவிப்பார் என்கிற ஒரு பகுதியை நான் உங்களுக்கு எடுக்கிறேன். யாரை அவர் விடுவிப்பார் விசேஷமாக என்றால், கர்த்தர் பேரில வாஞ்சை உள்ள ஜனங்களை தேவன் வேறு பிரிக்கிறார். பக்தி உள்ளவனை அவர் தமக்காக வேறு பிரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2வருமாக கர்த்தர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அடுத்ததாக, அவரில் நிலைத்திருக்கிறவர்களை அவர் விடுவிக்கிறாராம். யாரை அவர் விடுவிப்பார் என்று சொன்ன, கர்த்தர் பேரில் வாஞ்சை உள்ளவர்களை அவர் விடுவிக்கிறார். அதனால தான் வசனத்தில் எடுத்து, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்த பகுதி நான் இன்றைக்கு செய்தியாக கொடுக்க போறதில்லை. ஆகையினால நமக்கு கர்த்தர் பேர்ல ஒரு பசியும் ஒரு தாகமும் ஒரு வாஞ்சியும் இருக்கணும். அந்த மானானதை குறித்து சொல்லும் போது சங்கீதக்காரர் சொல்கிற 42ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல, மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என்னுடைய ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லி அங்கே 42ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா, கர்த்தருடைய பரிசுத்த வாஞ்சித்து கதறுகிற. அன்றைக்கு தம்முடைய ஜனங்கள் கூக்குரலிட்டார்கள், வாஞ்சித்தார்கள். தங்களுடைய சுய தேசத்துக்கு அவர்கள் போக வேண்டும். நாங்கள் வந்து சிக்கிக்கொண்டோம், பஞ்சத்து நிமித்தமாக இந்த எகிப்தில் வந்து சிக்கிக்கொண்டோம் என்று சொல்லி அவர்கள் கர்த்தரை நோக்கி கதற ஆரம்பித்த பொழுது தேவன் அவர்களை விடுவித்தார். இன்றைய செய்தி தலைப்பு, நான் அவனை விடுவிப்பேன். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயங்கள் அதிகமாக தேவனை வாஞ்சிக்க வேண்டும். யாக்கோபுக்கு இந்த யாக்கோபை குறித்து பல விதங்கள்ல சொல்லுவான், அவர் எத்தனை நன்றி. ஆனால் நான் சொல்லுவேன், யாக்கோபுக்கு ஒரு அளவற்ற ஒரு வாஞ்சை கர்த்தரில் இருந்தது. அவன் இளையவனாயிருந்தும் அவன் இருதயத்தில் சேஷ்ட புத்திர பாகத்தை விரும்பினான். அந்த முதற் பலனை அவன் விரும்பினான். நாமும் முதற் பலன்களை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனால் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதற் பலனானவர் பைபிள் கிறிஸ்து, 2வது சபையாகிய நம்மை முதற் பலனாக தேவன் வேறு பிரித்திருக்கிறார். இந்த யாக்கோபு தேவன் மேல் அளவற்ற ஒரு வாஞ்சை உள்ளவனாய் இருந்தபடினால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை எப்படியாகிலும் போராடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தாகம், ஒரு ஏக்கம், ஒரு வாஞ்சை அவனுக்குள்ள இருந்தது. ஆகையினால் தேவன் அவனை ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, அவனுடைய சத்துருடைய கையிலிருந்து அவனை விடுவித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. வாஞ்சையும் தாகமும் நமக்கு நிச்சயம் அவசியம். அப்பொழுது தேவன் நம்மை அழைப்பார், அவரே அழைப்பார். வாசித்து பாருங்க, ஏசாயின் புத்தகம் 55:1 எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு 55:1 வாசிங்க. ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி
சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும், அல்லேலூயா, திராட்சை ரசமும் பாலும் என்பது தேவனுடைய மகிழ்ச்சியை காண்பிக்கிறது, தேவனுடைய சந்தோஷத்தை காண்பிக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால் நாம தாகமாய் இருக்கிறவர்களை, வாஞ்சிக்கிறவர்களை கர்த்தருடைய சமூகத்தில் இந்த மாதத்தில், ஆண்டவரே சில சூழ்நிலைகளில் சிக்கி இருக்கிறீர்களா, விடுதலை ஆக்கப்படாமல் இருப்பீர்களானால் கர்த்தர் சொல்லுகிறார், அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியா நான் அவனை நிச்சயமாக விடுவிப்பேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விடுதலைக்கு 3 வழிகளை சொல்லி முடிக்க போறேன். ஒன்று, விடுதலை எப்படி கிடைக்கும் என்று சொன்னால், யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, முதலாவது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். விடுதலைக்கு 3 வழிகள். ஒன்று குமாரன், 2வது சத்தியம், 3வது பரிசுத்த ஆவியானவர். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று யோவான் சுவிசேஷம் 8:36 வாசிக்கிறோம். 2வது யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32 வாசிக்கும் பொழுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வாசிங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்பது இங்கே எதை காண்பிக்கிறது? தேவனுடைய வாக்கு தத்தங்களையும் வசனத்தையும். ஆகையினால்தான் ஒரு இடத்துல வாசிக்கும் பொழுது, சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் தேவனுடைய வசனத்தை பிடித்து கொண்டு நீங்கள் முன்னேறி செல்லுங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாவது, விடுதலைக்கு 3 வழிகள். ஒன்று, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையார்கள், 8:36 யோவான் சுவிசேஷம். 2வது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 3வது, விடுதலையாக்குகிறவர் யார் என்றால் கர்த்தரே ஆவியானவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? 2 கொரிந்தியர் 3:17 வாசித்து பாருங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆம், நான் சொல்லுவேன், இது ஆவியானவருடைய காலம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அபிஷேகத்தினால என்ன செய்யுமா? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நுகங்கள் முறிந்து போகும், தடைகள் மாறும். அதனால்தான் 45ஆம் அதிகாரத்தில் ஏசாயால வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகி நான் அபிஷேகம் பண்ணப்பட்டதான கோரேசுக்கு முன்பாக நான் கடந்து செல்வேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. கர்த்தராகி நான் அபிஷேகம் பண்ணின ஜாதிகளை கீழ்ப்படுத்துவார். அபிஷேகம் நுகங்களை முறிக்கிறது மட்டுமல்ல, நம்ம ஜாதிகளையும் கூட கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அந்த பிலதெல்பியா சபையை குறித்து சொல்லும் பொழுது, அந்த பிலதெல்பியா சபை தேவனிடத்தில் அதிகமாய் வாஞ்சி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்துற விசேஷத்தில், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ நான் உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் நம்மை விடுவிக்கும்படியாக ஏதோ ஒரு வாசலை திறப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சில கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது போல நமக்கு தெரியலாம். நாங்கள் இதுவரையிலும் அப்படிதான் விசுவாசித்து இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த ஊழியத்தில் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம்.
எங்களுடைய அனுபவத்தை சொல்லுவோமானால், நாளைக்கு என்று ஒன்று இல்லாத காலங்கள் தான் இதுவரையிலும் கடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய எதிர்காலங்களையும் பார்க்கும் பொழுது அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் ஒன்று, என் தேவன் எனக்கு ஒரு வாசலை திறப்பார், என்னை விடுவிப்பார். அவர் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமை தேவ ஜனமே, அங்கே வாசிக்கும் பொழுது, அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சுவையாக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவருடைய தரிசனம், ஆவியானவருடைய இறங்குதல், ஆவியானுடைய பிரசன்னம் இறங்கும் போது தடைகள் மாறும், கோணல் மாறும், கட்டுகள் விலகும். இது ரொம்ப ஞானி என்ன சொல்றார் தெரியுமா? கோணலானவைகளை என்ன செய்ய முடியாது, நேராக்க முடியாது என்று சொல்லி சாலமன் ஞானி அழகா எழுதியிருக்கிறார். ஆனா ஆவியானவர் என்ன சொல்றார் தெரியுமா? நான் உனக்கு முன்னே போவேன், நான் உனக்கு முன்னே போவேன், கோணலை சரியாக்குவேன். அல்லேலூயா. ஏன்னா அவனை பார்த்து சொல்றாரு, அந்த கோரேசை பார்த்து, அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசை பார்த்து சொல்றாரு, உன் வலது கையை நான் பிடிப்பேன். கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடிக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா யாரும் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இல்லையா, நமக்கு ஒரு 10 பேருக்கு 15 பேர் நம்முடைய கூடாரத்து நமக்கு சப்போர்ட்டாக வந்தாங்கன்னா நம்மை அறியாமலே நமக்கு என்ன செய்திருது, ஒரு பெரிய பெலன் வந்துடுது, ஒரு தெம்பு வந்துருது. ஆனால் தேவனே நம்முடைய வலது கரத்தை பிடித்து கொள்ளும் போது எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றி தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், அவர் அந்நாள் வரை என்னை காக்க வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உனக்கு முன்னே போய், 2ஆம் வசனம் பாருங்க, கோணலானவைகளை செவையாக்குவேன், உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தம் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அல்லேலூயா. நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால தான் வாசிக்கும் பொழுது நீங்க வாசித்திருப்பீங்க, ஏசாயா 59:19 தான் கடைசி வசனம். ஏசாயா 59:19 வாசிக்கும் பொழுது எழுதப்பட்டிருக்கிறது, வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து சென்று நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் விடுவிக்க போறார். இதுவரையிலும் திறக்கக்கூடாத ஒரு புதிய வாசலை கர்த்தர் இந்த மாதத்தில், ஏப்ரல் மாதத்தில் திறக்க போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம். அவர் சொல்கிறார், அவன் என்மேல் வாஞ்சையாயிருக்கிறபடியால். அல்லேலூயா. நீங்கள் அளவில்லாத ஒரு வாஞ்சை கர்த்தரில் வைத்து அதிகமாக ஜெபியுங்கள், அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார்.